லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். கொண்டு வர்றதுல பெரிய விஷயம் இல்ல. இப்போ கூட என்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு காங்கிரஸ் பிரிஞ்சாலோ அல்லது கூட்டணியை விட்டு மற்றவர்கள் வெளியே போனாலோ நீங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னா பிரச்சாரம் பண்ண தயங்குவாங்க. என்ன சொல்வீங்க? அவருடைய இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். நீங்க அரசாங்கத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல குளறுபடிகளை செஞ்சிருக்கலாம், ஊழல் நடந்திருக்கலாம், ஆனா இந்த இமேஜுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. மக்கள் மத்தியில் அதை அப்படி கல்டிவேட் பண்ணி அவர் வச்சிருக்காரு. இதுதான் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். உதயநிதி கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, அது அதிருப்தி இருக்கு. நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்ததுல மக்களுக்கு வந்து அதை மக்கள் விரும்பல. பல பேர் அது வந்து இவ்வளவு சீக்கிரம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு அவங்க அந்த கேள்விகளோட தான் அதை அணுகுறாங்க. நம்ம வந்து சொல்லலாம், அவர் வந்துட்டாரு, அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு, அதுக்கப்புறம் அமைச்சரா வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் துணை முதலமைச்சரா வந்துட்டாரு அப்படின்னும் போது கூட நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல அவர் எவ்வளவு வேகமா வந்திருக்காரு. இப்ப குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி அப்படின்னு பேசக்கூடிய எதிர்கட்சி அரசியல் இல்ல. நீங்க ஏன் அம்மையார் ஜெயலலிதா வந்து கடுமையா இந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கான மிக முக்கியமான காரணம், எல்லா பிரச்சாரங்களும் இப்படிதான் இருக்கும். அந்த அம்மா என்ன இன்னைக்கு பேச போறாங்க, ஒரு 2 பாயிண்ட தவிர மீதி என்ன பாயிண்ட் பேச போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸ்டாண்டர்டா ஒரு 10 பாயிண்ட் இருக்குமா, அதை தாண்டி புது விஷயங்கள் 2 விஷயங்கள் பேசுவாங்க. அதுதான் செய்தியாகும். மீதி எல்லாமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு, குடும்ப அரசியல் அப்படின்னு பேசுற அந்த பாலிடிக்ஸ் அதை பேசுறது ஏடிஎம்கே பேச தவறிடுச்சு. அது பேசியிருந்தா திமுக நெகட்டிவ். அது பேசியிருந்தா வந்து உங்களுக்கு, நீங்க முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார், துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை கொண்டு வரதுக்கே பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, அமைச்சராக கொண்டு வரதுக்கே பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. மேயர் அப்படி இப்படின்னு தான் நீங்க வந்து அவர் மேயர் அப்படி இப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரே தவிர அரசியல்ல நீங்க அவரை கொண்டு வருவதற்கு ஏன் அந்த தயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரில் ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்தாங்க, இது நமக்கு எதிராக போயிடும் அப்படின்ற அச்சம் என்பது அவங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் அது பண்ணல. இன்னைக்கு அதை கேள்வி எழுப்புறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது இதுதான் வாய்ப்பு, இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உள்ள வராங்க. பட் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசலைன்னா கூட மக்கள் கவனிக்காம இல்லைல்ல, மக்கள் கவனிக்கிறாங்க. மக்கள்கிட்ட அது வந்து பெருசா ரிசீவ் ஆகலை அப்படின்னு நான் பாக்குறேன். நம்ம பேசுற வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னா, அவர் வந்தாருங்க, அவரே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, அவர் பையனை எதுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்ற அந்த கேள்வி மக்கள் தெளிவாக சிந்திக்கிற அளவுக்கு இருக்காங்க. நீங்க மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த அளவுக்கு கட்சிக்குள்ள வந்து கொண்டு வந்துறாங்க. தன்னை பாதிக்காத ஒரு விஷயத்தை பத்தி மக்கள் இல்ல, அது பாதிக்காது அப்படின்றது எப்படி? நீங்க மொத்த கட்சியை ஏத்துக்கிட்டு மக்கள், அது கட்சியில நீங்க அவரை தலைவரா கொண்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவரை ஒரு துணை முதலமைச்சர், ஒரு அமைச்சர் அப்படின்னு கொண்டு வரும்போது மக்கள் அதை ஏன் கொண்டு வராங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்றதும் வந்து மக்களுக்கு தெரியாதெல்லாம். மக்கள் அவ்வளவு ஒன்றும் வந்து கண்மூடித்தனமா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்பிக்கிட்டு இருந்துருவாங்க அப்படின்னு கிடையாதுல்ல. அது ஒரு சபீரை வந்து பொதுவா அரசியல் தளத்து தொண்டர்கள் எல்லாம் வந்து சபீர் சரியா மனசுக்கு சரியா படுறத தான் ஸ்டோரி பண்ணுவாப்புல. ஆனா சபீருக்கு வந்து திமுக ஆளு, சபீர் அண்ணா அறிவாலயத்து ஆளு அப்படிங்கிற இப்ப வந்து அண்ணா அறிவாலயத்து கூட்டம் எல்லாம் சபீரை வந்து சங்கீத திட்டுற அளவுக்கு மாறி போச்சு. என்ன நடந்துச்சு? நீங்க என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நம்ம ரிப்போர்ட் பண்றது மக்களுக்கு தேவையான செய்திகள் எப்படி இருக்கோ, அது கள நிலவரம் என்ன அப்படின்றது. இப்ப நீங்க இட்டு கட்டி பேசலாம், ஆனால் அது எல்லாமே வந்து நடக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்ப நான் வந்து பாமக பிரச்சனை வந்து தீராது அப்படின்னு தான் முதல்ல பேட்டி கொடுத்தேன். நம்ம நண்பர்களே நம்பல. என்ன அப்படி சொல்றீங்க, அப்பா பையனுக்கு சண்டை, அதெல்லாம் வந்து ஒரு நொடியில அவங்கள 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் முடியல போகுது. நான் முதல்ல டிபேட் சேனல் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டி. அந்த பையன் கூட பேட்டி எடுத்த ரிப்போர்ட்டர் பிரதீப் கூட என்கிட்ட சொன்னாரு, ஆனா நீங்க தானே ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னீங்க, மற்றவங்க எல்லாம் பேட்டி எடுக்கும்போது சேர்ந்துருவாங்க அப்படின்னீங்க. இது ராமதாஸ் அவர்கள் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அவர் வந்து நீங்க அரசியல் கட்சி தலைவர், ஒரு அப்பா, அதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல,
அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவர் இந்த விஷயத்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி நம்ம அனுபவத்துல இருந்து நம்ம பேசுறோம். நம்ம ஊடகத்துல நம்ம பார்த்த விஷயங்கள். இப்ப திமுகவை பல பேரும் 2021 தேர்தல்ல நீங்க பாஜக அப்படின்ற ஒரு கட்சி ரொம்ப தீவிரமா தமிழ்நாட்டை எப்படியாச்சும் அதிமுக வச்சு கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பல பேர் திமுகவுக்கு ஆதரிச்சாங்க. திமுகவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டாங்க. இப்ப திமுகவை ஆதரித்தவர்கள் எல்லாருமே எல்லா அமைப்புகள், பல அமைப்புகள்லாம் ஆதரிச்சாங்க. எல்லா அமைப்புகளையும் இன்னைக்கு திமுகவை நோக்கி விமர்சனம் பண்ணும்போது கடுமையான விமர்சனம் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்க திமுகவை இன்னைக்கு யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்க மீது அவங்க சங்கி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. பூலகின் நண்பர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு யூடர்ன்ல இருந்து எல்லாரையும் திட்டுறாங்க. எல்லாரும் ஒரு சங்கி ஆக்டோபஸ் அப்படின்றாங்க. இப்ப இந்த மாதிரி குற்றம் சாட்டுவது அப்படின்றதெல்லாம் புதுசு கிடையாது. நீங்க ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபிக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிராக நீங்க செய்தி போட்டீங்கன்னா நீங்க அதிமுக, அதிமுகவுக்கு எதிராக செய்தி போட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு திமுகன்னுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கும். இப்போ அது மாறி இருக்கு. ஸோ நம்ம வேலைகளை கரெக்டா பண்றோம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு அளவுகளா நான் பாக்குறேன். நாம ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவா நாம போய் வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. கள நிலவரம் இன்னைக்கு என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டியது. இப்போ கூட நான் அதான் சொல்றேன், நான் போற இடத்துல எல்லாம் நான் பேசுறது என்னன்னா, தாவேகாவுடைய வருகை அப்படின்றது அரசியல் களத்தை மாற்றி போட்டிருக்கு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. தாவேகா எப்படி யாருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. அப்போ அந்த கட்சியை குறைச்சி மதிப்பிடுவதோ, ரெண்டாவது அந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு வருது அப்படின்றத நான் யோசிச்சு பார்க்கும்போது, மக்கள்கிட்ட பேசும்போது இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, புதுசா ஒரு வரும்போது மக்கள் அப்படிதான் போவான். அதுவும் திரைத்துறையை சார்ந்த எளிதான கவர்ச்சி. இன்னொன்னு எளிதான கவர்ச்சி இல்ல, விஜயும் இந்த இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வேலை பார்த்திருக்காருல்ல கிரவுண்ட்ல. நீங்க இப்ப போய் விஜயுடைய பழைய படங்கள், விஜயுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது விஜய் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மெல்ல மெல்ல நீண்ட கால செயல் திட்டத்தோட வேலை பார்த்திருக்காரு. அல்டிமேட் கோல் அரசியலுக்கு வருது. அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து அவர் அந்த வேலைகளை கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருக்காரு. அதுக்கான மூடையும் செட் பண்ணி வச்சிருக்காரு கட்சிக்குள்ளேயே. இது இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியே சின்ன பசங்க அவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரியாம பல பேர் இருக்காங்க உள்ள. விஜயோடையே டிராவல் பண்ணி விஜய் படங்கள் பார்த்து ரசிகர்களாவே வாழ்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே இந்த மாற்றம் சரியானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு இனம், நான் சொல்றது ஒரு சமூக மாற்றம் அறிவுத்தளத்தை நோக்கி மாறணும். ஒரு திரை பிம்பத்தை நம்பி மாறுற சூழல் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஜெர்னலிஸ்டா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இது ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி இல்ல, ஏற்கனவே நடந்தது சில அபத்தங்கள் நடக்கிறதுனால புதிதாக இல்ல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னும் போது அது தமிழகத்துடைய தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்துதான் அதுவும் இயங்கி இருக்கு. நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலம் அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கு. இன்னைக்கு கூட பாஜகவால் புரிந்து கொள்ளாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஏன் இருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏனைய மாநிலங்கள் எல்லாம் ஒரு விதமாக சிந்திக்கும் போது தமிழகம் மட்டும் வேறு விதமாக சிந்திக்கிறது அப்படின்னும் போது இங்க சிந்தனை அளவிலேயே தமிழகம் வேறுபட்டு நிக்கிறது. உங்களுடைய அரசியலுக்கு வேறுபட்டு விஜய் ஒரு புதிய அரசியலையோ அல்லது ஒரு புதிய கொள்கைகளையோ அவர் கொண்டு திணிக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு ஒருபோதும் ஏத்துக்காது. இங்க இருக்கக்கூடிய மண்ணுக்கான அரசியல் தான் அவர் கொண்டு வராரு. இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய கருத்துக்கள், அம்பேத்கரிய கருத்துக்கள், சமூக நீதிக்கான கருத்துக்களை தானே அவரும் பேசுறாரு. அவருக்கு வேணும்னா அரசியல் தெரியாம இருந்திருக்கலாம், அவருடைய தொண்டர்களுக்கு வேணும்னா அரசியல் விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனால் அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு கடமை என்பது தமிழக மக்களுக்கும் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு ஆன்மீக, அது சரிதான். நான் தமிழக மக்கள்ல இருந்து தான் கேள்வி கேட்கணும். விஜய் குற்றம் சொல்லியோ விஜய் ரசிகர்கள் குற்றம் சொல்லியோ கேட்கல. ஒரு இனம் தன்னை மேம்படுத்திக்கிட்டே வரும்போது அது அறிவுத்தளத்தை நோக்கி தானே நகரணும். அது திரைபிம்பத்தை நோக்கி நகர்றதுங்கிறது ஆரோக்கியமான. நீங்க அறிவுத்தளம் திரைபிம்பம் அப்படின்றதெல்லாம், திரைபிம்பமும்
உங்களுக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு. ஆமா துணை முதல்வர் ஆகணும்னா அவர் வந்து 4 படம் நடிச்சிட்டு தானே வர்றாரு. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், துணை முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருந்தா நாம என்ன பேசியிருப்போம்? நம்ம இந்த அறிவு தளம் அப்படின்றதெல்லாம் என்ன வந்திருக்கும்? ஒண்ணும் கிடையாது. நீங்க மக்கள் யாரை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றதுதான். நீங்க அவர் ஒரு திரை பிம்பமாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக மக்கள் அவரை நேசிக்கிறாங்க அப்படின்னும் போது அவரோ கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் எந்த கொள்கைகளை தாங்கி வராரு, ரெண்டாவது அந்த கொள்கையினால தமிழ்நாட்டுல என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் என்ன பார்க்கிறேன்னா, விஜயோடைய வருகையினால பிஜேபியோடைய திட்டங்கள்லாம் வந்து இன்னொரு 30 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளி போகுது அப்படின்னு பார்க்கிறேன். விஜய் கையில் எடுக்கின்ற அரசியல் பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்துகின்ற அரசியல், சமூக நீதிக்கான அரசியலை அவர் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னா பிஜேபியோடைய பிளான்ஸை வந்து இன்னைக்கு அவர் இன்னொரு 30 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளுறாரு. அது பின்னுக்கு தள்ளுறாரு. அதே சமயம் அதே விஷயங்களை பேசக்கூடிய திமுகவும் பின்னுக்கு தள்ளுற மாதிரி தானே ஆகும். எது திமுகவுடைய அரசியலும் திமுகவும் களத்துல இருந்து அப்புறப்படுத்த மாதிரி தானே ஆகும். இல்ல, திமுகவை அரசியல் எதிரின்னு தானே சொல்றாரு. நீங்க அரசியல் ரீதியா தான் திமுகவை எதிர்கொள்றாரு. நீங்க அதிமுகவும் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி தாங்க. நீங்க அதிமுக யாரோட இருக்கு? பாஜகவோட இருக்கு அப்படின்றதுனால தான் பல பேர் அதிமுகவை வந்து ஆதரிக்க தயங்குறாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கு தயக்கமே அதான். கூட்டணி வைக்கிறதுக்கு இல்ல, ஆதரிக்கவே. நீங்க பொதுமக்கள் மத்தியில் நீங்க இங்க வந்து இன்னைக்கு ஒரு சர்வே எடுங்க, காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆதரவு பாஜகவுக்கு இருக்காது. ஏன் தமிழ்நாட்டுல இல்ல? காங்கிரஸ்க்கு இருக்க ஆதரவு பாஜகவுக்கு ஏன் இல்ல? ஏன்னா பாஜகவுடைய கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல உங்களுக்கு பாஜக ரொம்ப அக்ரெசிவா வருது அப்படின்னும் போது உங்களுக்கு கலாச்சார தளத்திலையும் பண்பாட்டு தளத்திலையும் பாஜகவை ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஜென்சி தரப்புல நீங்க வந்து விஜயுடைய அரசியல் போய் ரீச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மற்ற அரசியலையும் அவன் கவனிக்க இது வந்து களத்தையே மாற்றும். நீங்க அவன்கிட்ட வந்து முதல்ல யாரு கொண்டு போய் அம்பேத்கரையும் பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் சமூக நீதி கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கும் போது அவன் அந்த கருத்துக்கள்ல வந்து இருக்கக்கூடிய இன்னொரு தளத்தை தான் பார்ப்பான். அவன் அந்த கருத்துக்கள்ல விஜய் சொல்ற அந்த கருத்துக்களை பார்த்து தான் போய் சேர்றானா இல்ல விஜயோடைய முகத்துக்காக போய் சேர? இல்ல, அவன் முகத்துக்காக வரட்டுங்க, என்ட்ரி பாயிண்ட் என்ன வேணா இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியல் படுத்தப்பட்டது எப்படி? உங்களுக்கு ஒரு அரசியல் ஈர்ப்பு எப்படி வந்து? நம்ம தோழர்களோட அறிமுகம், அவங்க கூட பயணம், என்ன விஷயம், புத்தக வாசிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தானே. இப்ப அதுதான் வந்து அந்த ஒரு கல்ச்சர் தான் வந்து மறுபடியும் வரணும். இப்போ நீங்க வந்து அம்பேத்கர் அப்படி அரசியல் மயப்படுத்தினா மகிழ்ச்சி தான். நம்ம குழந்தைங்க எல்லாம் அரசியல் மயப்படுத்தணுங்கிறத நம்மளுடைய அதுதான விஷயம். நீங்க அந்த இடத்துல லார்ஜர் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் வந்து எந்த அரசியல் கருத்தை உள்வாங்கி அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ விஜய் சொல்ற பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைனை கொடுக்குது இல்ல. நம்ம அரசியல் அப்படின்றது ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், நம்ம அரசியல் அப்படின்றது வந்து இந்த மதம் சார்ந்த ஒரு அரசியல், மதம் வேற அரசியல் வேற. இந்த பாஜக வந்து எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எனிமி, எங்களுக்கு சித்தாந்த ரீதியா நாங்க பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புதுசா கொண்டு போய் ஒரு தளத்துல அவர் வைக்கிறாரு அப்படின்னும் போது அதெல்லாம் அவங்கள யோசிக்க வைக்கணும் இல்லையா? இப்ப நமக்கான வேலை அப்படின்றது என்ன? அவனை தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தற்குறியாக்குனதே இங்க உள்ள அரசியல் தானே. அவன்கிட்ட அரசியல் பேச்சு நாம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே பேசினது திராவிட கழகம் செய்ய தவறிய வேலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? வேலை சரியா செஞ்சிருந்தா விஜய் கிட்ட போயிருக்க மாட்டான். கண்டிப்பா இல்ல. அவன் அரசியல் ரீதியா தெளிவா இருந்திருப்பான். ஒரு நடிகனை வந்து தலைமை. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு கூட வந்து கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் ஏன் இல்ல? யார் அதை ஒழிச்சது? இன்னைக்கு நீங்க வந்து படிப்பகங்கள் ஒரு கட்டத்துல பெரியார் படிப்பகங்கள் இருக்கும், கார்ல் மார்க்ஸ் படிப்பகங்கள் இருக்கும், லெனின் படிப்பகங்கள் இருக்கும். இது எல்லாமே வந்து குறைஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து புத்தக வாசிப்பு தலைமுறையே இல்லையே. தலைமுறையே ஏன் வந்து காலமாற்றம் ஒண்ணு, காட்சி ஊடக தலைமுறையா மாறி போச்சு. புத்தக வாசிப்பு இல்ல அப்படின்னு நம்ம அரசியல் ரீதியாகவும் அவங்ககிட்ட இருந்து விலகிட்டோம். அரசியல்ங்கிறது யாரோ விலகிட்டோம் இல்ல, விலக்கி வச்சுட்டோம். நீங்க வேற நாங்க வேற அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் ஒன்னும் உதவ மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சீமானவர்கள் நோக்கி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் போனதுக்கான காரணம் என்ன? ஒரு நாள்ல போயிட்டாங்களா எல்லாரும்? அதான் கேள்வி கேட்க வந்தேன். சீமானுடைய
அந்த வரவு, அவருடைய இந்த தொடர் பயணங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த திராவிட அரசியல் மாற்ற சீமானுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்னு ஒரு பயணம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சீமான் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவர் கையாளுற விதம் எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளையும் குறை சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. குறிப்பாக அவருக்கு தெரியுது, நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்பது இருக்கிறது. நீங்கள் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கலாக உருவான ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங்கில் வந்த ஒரு அரசியல் இயக்கம். அப்போது உங்களுக்கு வந்து அதில் ஐடியாலஜி பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, படிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, விவாதிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, ஒரு இன்டெலெக்சுவல் ஈகோ சிஸ்டம் அதுக்கு இருக்குது, அதை பேக் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதிமுக அதிலிருந்து வெளியே வந்து ஒரு நடிகர் ஒரு பிம்பத்தின் அடிப்படையில் உருவான இயக்கம், முழுக்க முழுக்க ஆன்டி திமுக, ஆன்டி கருணாநிதி அப்படின்ற ஒரு உருவத்தில் ஒரு 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 பர்சனாலிட்டி கட்சி கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ்ல உருவான ஒரு இயக்கம். அப்ப நீங்க அந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றங்கள், எம்ஜிஆர் நடித்த வேடங்கள், ரிக்ஷாக்காரங்க, மீனவர்கள், சாமானிய மக்கள், ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிமுகவுடைய தொண்டர்களா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கையில பச்சை குத்திக்கிட்டு, நெஞ்சில ரெட்டையில குத்திக்கிட்டு ரொம்ப சாதாரண நபர்கள் தான் இருப்பாங்க. நீங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஸ்டடி பண்ணாங்க, எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் யாரு அப்படின்னு. எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவங்களுடைய வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 400 ரூபா வருமானம் இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆட்கள் தான். நீங்க திமுக இருந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போவே வந்து எம்ஜிஆருடைய மக்கள் தான் வந்து அதிமுகவுடைய பெரும் வாக்கு வங்கியா இருக்கும். எம்ஜிஆருடைய படங்கள்லாம் வரும்போது எம்ஜிஆருடைய படங்கள்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கான கம்பெனிஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்போ திமுகல இருந்திருக்காங்க. அப்போவே திமுகவுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு நாட்டம் என்பது இருந்துச்சு, அவங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் வந்து இந்த வேறுபாடு தான். அப்போ சீமான் வந்து ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா டிஎம்கே. ஆனா சீமான் ஆரம்பத்துல பேசினது பாத்தீங்கன்னா திராவிட ஐடியாலஜி தான் பேசினாரு. எனக்கு தெரியும், சீமான் பெரியார் டிஷர்ட்லாம் போட்டு காட்சி அளிப்பார், சேகுவாரா டிஷர்ட் போட்டு காட்சி அளிப்பார், பெரியார் மேடைகள்ல தான் பேசி வளர்ந்து பெரியார் மேடைகள்ல பேசுவாரு. சீமானை அக்செப்ட் பண்ணாங்க, அவருக்கு ஒரு திரை பின்புலம் இருந்துச்சு அப்படின்னும் போது நேச்சுரலா வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவுல போறதுக்கு. இப்ப நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த இலங்கை தமிழர் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடியே சீமான், அமீர், தங்கர் பச்சான், சேரன் இவங்கெல்லாம் வந்து அந்த தளத்துல பாரதி ராஜாவுடைய டீம் அப்படின்னா இவங்க வந்து உள்ள வருவாங்க. பாரதி ராஜா, பாலுமகேந்திரா டீம் அப்படிதான். பாலுமகேந்திரா பெரிய அளவுல இந்த மாதிரி டீம் இருப்பாங்க. இதுல பாரதி ராஜா வந்து ஃப்ரண்ட் பண்ண எப்பவுமே வச்சிருப்பாரு, இவங்களதான் கூப்பிட்டு அவர் வந்து இது பண்ணுவாரு. அப்ப அந்த மாதிரி வந்த போது அவங்களுக்கு இருந்த ரிசப்ஷன் வந்து பெரிய அளவுல இருந்துச்சு. சீமானுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கருத்துக்கள்ல அவருடைய சித்தாந்த ரீதியாக சீமான் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்ற இதுல இருந்து அப்படியே மாறுறாரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து முருகன் என் முப்பாட்டன் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் வேலை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய டிரான்சிஷன் அப்படின்றத போய் பெரியாரிய மேடைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க மைக்கு பிடிச்சி முழங்கின சீமான் அவர்கள் இன்னைக்கு பிராமண கடபாரைய கையில எடுத்து நான் திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றது மாற்றம் உண்மையிலேயே எவ்வளவு ஒரு ஸ்டாக் இது. இப்ப வந்து அதிர்ச்சிக்குரிய மாற்றம்ல அது. அதாவது நீங்க ஒரு ஐடியாலஜிக்கலி பயணம் செய்றீங்க, முரண்படலாம். இது டோட்டலி வந்து அதான் சொல்றேன். நீங்க அப்போ அவருடைய அரசியல் ட்ரெஜெக்டரி இருக்கு இல்லையா, இல்ல நமக்கே அது அவ்வளவு சாக்கா இருக்குன்னா அந்த இதுல பயணம் செஞ்சு வந்து அவரு அந்த நிலை எடுக்கிறதுக்கான சூழலுக்கு தள்ளப்படுறதுங்கிறது எப்படி மாறி இருக்கும். நீங்க தம்பின்னு ஒரு படம் வந்து மாதவன் நடிச்சிருப்பாரு. அந்த தம்பி படத்துல மாதவனுடைய கேரக்டர் மாதவன் தான் நடிச்சிருக்க மாட்டாங்க. மாதவன் வந்து ஒரு சாக்லேட் பாய். இப்ப அலைப்பாயுதை மின்னலையில இருக்கிற பார்த்த மாதவன் எல்லாம் வந்து வேற. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மணிரத்னம், ஒரு வேற ஒரு கேரக்டர் அப்படியே பார்த்த சாக்லேட் பாயா பார்த்த ஒரு மாதவனை திடீர்னு இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு வந்து பேச வச்சு அது ரசிக்க வச்சு அதை பரபரப்பாக்கி
அதை வந்து மேடைகள்ல ஏன் மாதவன் அப்படி ஒரு கேரக்டரா வச்ச, மாதவனுடைய கேரக்டர் யாரு அப்படின்னா, மாதவனுடைய கேரக்டர் வந்து நான் வந்து தம்பின்னு பேர் வச்சதே வந்து மேதகு அவர்களை மனசுல வச்சுட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு கோபமான ஒரு இளைஞன், இந்த சமூகத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய கோபம், அவன் எப்படி வந்து கடைசியில ஒரு சதிக்கு ஆளாகிறான் அப்படின்லாம் வந்து சீமான் பேசும்போது அப்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்க நாம எல்லாம் கேட்டிருக்கோம். ஏன்னா பயங்கரமான ஒரு பேச்சாளர். அப்போ அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தமிழ் பெரியாரிய கருத்துக்களோட அவர் வந்து அதை பின்னி பிணைந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரிதான் அதை கொண்டு வந்தாரு. அது அப்படிதான் செல் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருடைய திருமணத்துக்கு பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் என்பது நிகழ்கிறது. திடீரென்று முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஷாக் ஆனாங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சீமானை சுத்தி இருக்கக்கூடியவெல்லாம் கருப்பு சட்டை தான் போட்டுருக்காங்க. அவர் பிரஸ் அவரே கருப்பு தான் போடுவாரு, ஒரே கருப்பு தான் போடுவாரு. அப்பவே வந்து அவர் வந்து நாம் தமிழர் அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து கருப்பு சட்டை தான் போட்டு இதுதான் வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு கருப்பு சட்டை தான் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுடைய சட்ட கலரு, இவர் சட்ட கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு, சுத்தி இருக்கக்கூடிய சட்ட கலர் மாற ஆரம்பிச்சு. நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்பு தென்னரசுன்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு தீவிர பெரியாரிஸ்ட். நான் வந்து ஆமா சுபவீர பாண்டியன் கூட இருந்தாரு. நான் வந்து அவரை வின் டிவிலெல்லாம் அவரை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள்ல, நீதிக்காக நிகழ்ச்சிகள்லாம் உட்கார வச்சிருக்கேன். அப்போ எனக்கு அவரை தெரியும். அவர் வந்து அவருடைய டிராவலை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அவர் எங்கெங்க இருந்தாரு, சுபவீர்கிட்ட இருந்தாரு. சுபவீர்கிட்ட இருக்கும்போது அப்படியே வந்து அவர் கொஞ்சம் அப்படி சீமான்ட்ட போறாரு. சீமான் எந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்தாலும் அவர் பின்னாடி இருப்பாரு. அன்பு தென்னரசு இருப்பாரு. அப்புறம் அன்பு தென்னரசு கருப்பு சட்டையிலேயே தான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. தீவிர பெரியாரியவாதி, பெரியாரியுடைய கருத்துக்கள்ல வளர்ந்தவர். அப்புறம் திடீர்னு கருப்பு சட்டை தான் போட்டுக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப கலர் மாறிடுச்சு, அவர் சட்டை கலர் மாறிடுச்சு. அண்ட் சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களும் மாறி இருக்காங்க. அப்போ இந்த மாற்றம் அப்படின்றதுல சீமான இன்னைக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு சீமானுடைய கடந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியாது. பட் அதெல்லாம் வச்சு பொருத்தி பார்க்கும்போது அந்த மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான மாற்றம், பெரிய அதிர்ச்சி. அவர் பேசுற பேச்சுக்கள்லாம் ஒரே மாதிரி தான். அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். நான் கேட்கறது வந்து அவர் முன்னெடுக்கிற இயற்கை சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்தது, மொழி சார்ந்த அரசியல், நீங்க அதெல்லாம் வந்து மற்ற அரசியல் இயக்கங்களை விட சீமான் வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களை தான் பேசுறாரு. அவர் அரசியல் கருத்துக்கள் அப்படின்றது வேற, ஆனால் அரசியல் அப்படின்றது முற்றிலும் வேறாக இருக்கு. நீங்க வந்து தனியா தான் அவர் வந்து போட்டி போடுறேன்றாரு, தனியா தான் போறாரு. அவருடைய அந்த ட்ரெஜெக்டரியிலலாம் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அது அவருடைய முடிவு, தனிப்பட்ட முடிவு, அவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு RSS மேடையில் போய் சீமான் முழங்குகிறார் அப்படின்னும் போது அது ஏதோ ஒரு நாள்ல நடந்த மாற்றமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அந்த பாரதி உரை கேட்டீங்களா? பாரதி உரை நான் கேட்டேன். நானு பாரதிக்காக நான் பேசும்போது பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்டிபிகேஷனே வந்து ரொம்ப தவறான ஒரு. நீங்க சீமானை ஏன் வந்து அந்த மேடைக்கு சீமானை ஏன் கூப்பிடுறாங்க? சீமான் RSS மேடைக்கு போறாரு அப்படின்றது வேற. பட் சீமான் அந்த மேடையில் ஏன் அழைக்கப்படுகிறார் அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? சீமான் என்னைக்கு வந்து பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அவருக்கு வந்து அந்த கதவுகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு பக்கம் சீமானை வந்து சைமன் சொல்லி தானே வந்து சங்கிகள் அரசியல் பண்றாங்க. இல்ல அப்படிதானே பண்ணாங்க. நீங்க சீமானா இருக்கட்டும், அல்லது திருமுருகன் காந்தியா இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் அப்படித்தானே திட்டினாங்க. இப்ப அப்படி திட்டுறவங்க இன்னைக்கு வந்து உங்களை மேடை போட்டு அழைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன் அதை செய்கிறார்கள்? இது சீமானை வைத்து தமிழ்நாட்டுல நாம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றது. நீங்க ஒரு விஷயம் அவங்க, ஆனா அதே சீமான் வந்து பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி தானே அரசியல். இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட கருத்துக்களையும் நீர்த்து போக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அரசியல் அப்படின்னு ரொம்ப நாளா இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது ஆனா ரெண்டு பார்வை வேற இருக்கு. ஒண்ணு இதுக்கு முன்னாடி இருந்த ஐடியாலஜி வேற, அதாவது திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைச்சவங்களுடைய ஆட்கள் வேற, நபர்கள் வேற. இன்னைக்கு அது வந்து தமிழ் தேசிய தரப்பு கிட்ட வருது இல்ல. அதுதாங்க. நீங்க
அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியே சில முயற்சிகள் முன்னெடுத்தாலும் பலன் அளிக்க முடியல. புரியுதா? 2014 இருந்து அவங்க முயற்சி பண்றாங்க, முடியல. நீண்ட காலமா நீங்க அத்வானி காலத்துல இருந்தே வந்து தமிழ்நாடு ஹஸ் பீன் அ சேலஞ்ச் அப்படின்றது இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறது. அப்போ நீங்க வந்து தமிழ் தேசிய தலைவர்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்களை வச்சு நாம இதை வீக்கெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போனது அப்படின்றது ஏதோ திடீரென்று நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. சீமான அந்த இடத்துக்கு கூப்பிடணும் அப்படின்றதுதான் ஏன் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சீமானை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனாலதான் சீமானை கூப்பிடுறாங்க. சீமானும் போறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஐயா நெடுமாறனை வச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க. நெடுமாறனும் அண்ணாமலையும் அதே போல அந்த தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் போய் ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? அதனுடைய ஒரு தமிழ் தேசிய இந்துத்துவம் சார்ந்த, அதாவது இந்தியா நமக்கு இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இலங்கை பிரச்சனையோடு சேர்த்து ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க. அப்போ இது இன்னைக்கு நேத்து இந்த திட்டத்தை அவங்க வந்து வகுத்தது இன்னைக்கோ நேத்தோ கிடையாது. இந்த திட்டத்தை அவங்க வகுத்தது நீண்ட காலமாகவே அதை பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. சீமான் ஆர்எஸ்எஸ் வலையில விழுந்துட்டார் அப்படிங்கறத சுத்தி வளைச்சு சொல்றீங்களா? சீமான் வந்து அந்த மேடையில சீமானை பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. சீமான் வேண்டுமானால் மறுக்கலாம், ஆனால் சீமான் வச்சு சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல பண்ணும் அப்படின்ற முயற்சி என்பது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அவருடைய பிரஸ் மீட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருடைய பிரஸ் எனக்கு கருணாநிதியோட பிரஸ் மீட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவருடைய நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரஸ் ஹேண்டில் பண்றதுல அவரு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசுறாரு. ஆனா சில சமயங்கள்ல அவர் கோவப்படுறது ரொம்ப, அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்துகள் வந்து பின்னுக்கு போயிடும். நீங்க கோவப்படுறது வந்து பெரிய டிவிலா அப்படி இப்படின்னு, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள காலங்கள்ல அவரு கோவப்படுறதெல்லாம் வந்து ஏன் அவர் அவ்வளவு பதற்றம் ஆகுறாரு, எதுக்காக அவ்வளவு பதற்றம் ஆகுறாரு அப்படின்னு அந்த கேள்விகள் தானே மறுபடியும் வருது. ஆக்சுவலா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதெல்லாம் நீங்க வந்து பொதுவெளியில மீடியாவை நீங்க எப்படி சந்திக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மக்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கேள்வி ஏதோ கேட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க அப்படியே பயங்கரமா கொந்தளிச்சு போய் வாடா போடா அப்படின்னு பேசுறதே வந்து நீங்க ஏதோ ஒரு லெவல்ல இருக்கீங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு தலைவரை பார்த்து கேட்கும் போது அந்த தலைவருக்கான உரிய மரியாதையோட தான் அந்த கேள்வியை முன்வைப்பாங்க. நீங்க அதை கடந்து போறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. கேள்வி கேட்கக்கூடியவங்க இருக்கதான் செய்வாங்க. அரசியல் ரீதியாக தொலைக்காட்சிகள் இருக்கு, அவர்கள் தரப்பு ஆட்கள் வருவாங்க, அவங்க நீங்க கையாளுற யுக்தியை வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க அந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து கையாண்டு போயிடலாம். இப்ப என்ன சீமானை பார்த்து ஐயா நீங்க என்ன பிஜேபி போயிட போறீங்களாமே, இல்ல நீங்க ஆர்எஸ்எஸ் வலையில விழுந்துட்டீங்களாமே அப்படின்னா, வலை கிழிஞ்சிருந்துச்சு வெளில வந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு அவர் சிரிச்சு திரும்பி பார்த்தா 2 பேர் சிரிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கலைஞர் இருக்காரு, மீமாவே இருக்காரு, திரும்பி பார்த்தா சிரிச்சா சிரிக்க போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ரொம்ப ஈஸி. அந்த வலை எந்த வலையிலயும் நான் சிக்க மாட்டேன்ப்பா, சீமான் அந்த மாதிரி வலைகள் எல்லாம் சிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசலாம். அவருடைய எல்லா வகையான கேள்வி தான் கேட்பான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா கேள்வி நீங்க அந்த மாதிரி சிம்பிளா எதிர்கொண்டு போறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அவரு அவரு இது பண்றதுல அவரு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறாரு அப்படின்னு பாக்குறேன். 26 தேர்தல் வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல தமிழக அரசியல் களத்துல ஒரு முக்கியமான தேர்தல். இந்த 26 தேர்தல்ங்கிறது ஒரு கணிக்க முடியாத மாதிரியான எல்லா சூழல் எல்லாம். நீங்க ஒரு தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றுங்க, திமுக வெற்றி பெற்றுங்கிற இன்னொரு இதை சொல்லலாம். இது 4 முனை ஒரு பக்கம், அதிமுக அணி, திமுக அணி, சீமான தனியா இருக்காரு, விஜய் தனியா இருக்காரு, பல தரப்புல வாக்குகள் பிரியுது. இந்த சூழல் எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வித்தியாசமான சூழல் தான். யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெர்செப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. எப்பவுமே ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது அது தோக்குற தேர்தலாக இருந்தாலும் திமுக மறுபடியும் வந்துருவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க. பொற்கால ஆட்சின்னு நம்பி நீங்க 2006 அப்படிதானே சொன்னாங்க. 2006ல விளம்பரங்கள் என்ன போட்டாங்க. நீங்க வந்து பொற்கால ஆட்சி நீங்க வந்து டிவி கொடுத்துட்டாரு, ₹1 அரிசி கொடுத்துட்டாரு, நலத்திட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல திமுக பண்ணிட்டாங்க,
பயங்கரமா வந்து திமுகக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு அப்படி இப்படின்லாம் வந்து 2011 அந்த ஒரு பேச்சை அப்படியே உருவாக்கிட்டு அப்படியே அந்த கீழே ஒரு பேச்சு இருந்துட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து திமுகவுக்கு தேர்தல்ல கை கொடுக்கல. அதே மாதிரி 2016லயும் நீங்க அந்த தேமுதிக வரல அப்படின்னோடனே அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் உருவான உடனே தான் அது திமுகவுடைய தோல்வியை பாதித்தது. இல்லைன்னா திமுக ஓரளவுக்கு அவங்களால வந்திருக்க முடியும். ஏன்னா அவங்க நம்பர்ஸும் வந்து கொஞ்சம் கூடுதலா வந்துட்டாங்க. 1% தான் தோத்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. தேர்தல் களம் என்பது ரொம்ப அன்பிரிடிக்டபிள். ரெண்டாவது, நீங்க மூணாவது ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஏடிஎம்கே டிக்ளைன்ல இருக்கு. ஏடிஎம்கே தலைவர்கள்ட்ட நம்ம வந்து பிரைவேட்டா கேட்கும்போது பெரிய அளவுல உற்சாகமா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையோ ஒரு சூழலோ இல்லை. அண்ட் அவர்களுக்கு பெரிய பாதகமா இருக்கிறது பாஜக அவங்களுக்கு பெரிய பாதகமா இருக்கு. அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாவேகா ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பெரிய கரிஸ்மாவோட, ஒரு பெரிய அரசியல் பலத்தோட அவர் வராரு, இளைஞர்கள் பலத்தோட வராரு அப்படின்னும் போது சுத்தி அவரை சுத்தி தான் எல்லா பேச்சுக்களும் இருக்கிறது இந்த தேர்தலில். அண்ட் ரெண்டாவது, மக்கள் மத்தியிலேயே ஒரு விதமான ஒரு அயற்சி இருக்கு அப்படின்னு பாக்குறேன் நான். இந்த தேர்தலையே பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. என்ன ஆகும் அப்படின்ற கவலை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு தவிர மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இதுவோ இல்லை. இது எனக்கும் உங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேர்தல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க மக்களுக்கு வந்து இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பாடம் புகட்டுவதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு அவங்க விஜயகாந்த் பார்த்தாங்க. விஜயகாந்தால ஒரு பெருசா ஒன்றும் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு விஜய் அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. அதான் சொன்னேன் நான், இவரை ஒரு வயபிள் ஆப்ஷனா பாக்குறாங்களா, இவருடைய கேண்டிடேட்ஸ் யாரு, இவர் என்ன விஷயங்களை சொல்றாரு, என்ன விஷயங்களை பத்தி பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு தான் அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி சபீர், நீண்ட உரையாடல். நன்றி.